ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். சார், என்ன பைக்கோட ஒரிஜினல் ரேட்டை விட இஎம்ஐ 20,000 கிட்ட அதிகமா இருக்கு? என்ன யாருக்கும் தெரியாம ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார், இஎம்ஐன்னு பொறுத்த வரைக்கும் நாங்க வைக்கிறது தான் கணக்கு, நாங்க சொல்றதா ரேட்டு. டேய் மணி, ரீசெண்டா நான் இஎம்ஐல பைக் வாங்கும் போதுல எனக்கு இப்படி தாண்டா கணக்கு போட்டு கொடுத்தாங்க. அபியும் அதே வண்டி தான் எடுக்க போறேன். ஏன் நீ அதே வண்டி தானே எடுத்த? அப்போ உனக்கு அப்படிதானே கணக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. டேய், அந்த கணக்கெல்லாம் நம்பாத. அபி, ரெண்டே விஷயம் தான். நான் சொல்ற மாதிரி கணக்கு பண்ணி இஎம்ஐல பைக் வாங்கினா கிட்டத்தட்ட 8,000 மிச்சம் பண்ணலாம். அந்த கணக்கெல்லாம் ஷோரூம்ல சொல்றதே இல்லை. இவ்வளவு ஏன் நான்லாம் என் பைக் வாங்குறப்ப கணக்கு பண்ணி 20,000 கிட்ட மிச்சம் பண்ணேன்டா. அது எப்படின்னு உனக்கு இப்ப சொல்றேன். சார், 20,000 மிச்சம் பண்ண வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் பண்ணலாம். டேய், நீ ஆல்ரெடி இஎம்ஐல பைக் வாங்கியிருக்கல, நீ என்ன பண்ணா இஎம்ஐல அமௌண்ட்டை கம்மி பண்ணலாம். டேய், நீ இஎம்ஐல பைக் வாங்க போற, நீ என்ன பண்ணா இஎம்ஐல கிட்டத்தட்ட 8,000 மிச்சம் பண்ணலாம். நான் பைக் வாங்குறப்ப எப்படி கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 20,000 மிச்சம் பண்றேன். இப்படி எல்லாத்தையுமே கணக்கு போட்டு தெளிவா சொல்றேன். சார், நீங்க என்ன கணக்கு போட்டு எப்படி இஎம்ஐ குறைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். குறைச்சு காமிக்கிறேன் பாருங்க. காட்டுங்க. டேய், நீ பல்சர் 125 பைக்கு இஎம்ஐல எடுத்த, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் சார்ஜ், ப்ராசஸிங் ஃபீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆன் ரோடு ப்ரைஸு 1,08,908 வரும். நீ டவுன் பேமெண்ட் 20,000 கட்டினியா? இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 88,908. இதுதான் வந்து இஎம்ஐ அமௌண்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்போ 8,890. 2 வருஷம், அதாவது 24 மாதம் டென்யூர் பீரியட் போட்டிருக்கியா? அப்படி கணக்கு பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 4,445 இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். ஆமாண்டா மணி, அவ்வளோதான்டா கட்டுறேன். இப்போ ஒரு மாதத்துக்கு 4,445. 2 வருஷம், அதாவது 24 மாதம் நீ இஎம்ஐ பே பண்ணுற போகிற. இதை மொத்தமாக கணக்கு பண்ணோம்னா 1,06,680. அதாவது உன்னோட இஎம்ஐ அமௌண்ட்டு. இப்போ நீ ஆல்ரெடி டவுன் பேமெண்ட் கட்டின 20,000 சேர்த்தோம்னா 1,26,680. இப்போ ஒரிஜினல் பைக் ரேட்டோட இது பார்த்தீங்கன்னா 17,772. அதாவது கிட்டத்தட்ட 18,000 எக்ஸ்ட்ரா உன் கை காசை நீ செலவு பண்ற. இது எக்ஸ்ட்ரா 18,000? அபி, இதை நீ எப்படி கம்மி பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், டவுன் பேமெண்ட் 20,000க்கு பதில 30,000 பே பண்ணி வச்சுக்கவே, நீ மொத்தமா 78,908 இஎம்ஐ பே பண்ற மாதிரி வரும். இப்போ இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு, 24 மாதம், அதாவது 2 வருஷம் டென்யூர் பீரியட், அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 3,945 இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ 3,945 நீ 24 மாதம் கட்ட போறியா? இதை கணக்கு பண்ணோம்னா 94,680. நீ ஆல்ரெடி கட்டின டவுன் பேமெண்ட் 30,000 சேர்த்தோம்னா மொத்தமாக 1,24,680 வரும். அதாவது எக்ஸ்ட்ரா 15,707 நீ கட்டுவ. அதாவது சதீஷை விட நீ 2,000 கம்மியாக கட்டுவ. உன் கை காசு 2,000 கம்மியாக செலவாகும். சார், என்னமோ 8,000 மிச்சம் பண்ணலாம், 20,000 மிச்சம் பண்ணலாம்னு சொன்னீங்க, கடைசியில் 2,000 வந்து நிற்கிறீங்க. அந்த கணக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ டவுன் பேமெண்ட் 30,000 கட்டினா லோன் அமௌண்ட்டு 78,908 வருமா? இப்போ இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு, 24 மாதம் டென்யூர் பீரியட் போடுவாங்க. அதுக்கு பதிலாக நீ 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் டென்யூர் பீரியட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 7,233 இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ 7,233 நீ மாதம் கட்டிகிட்டே வர, 12 மாதம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பினா 82,796 நீ கட்டியிருப்ப. இப்போ இதுக்கு முன்னாடி 30,000 டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கியா? இதை மொத்தமாக சேர்த்தோம்னா 1,16,796 கட்டியிருப்ப. நீ எவ்வளோ கட்டியிருப்ப? 1,24,680. இப்போ இதை விட நீ கிட்டத்தட்ட 7,887. அதாவது கிட்டத்தட்ட 8,000 மிச்சம் பண்ணலாம். ஸ்டார்டிங் டவுன் பேமெண்ட் கட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டிடணும். அதே மாதிரி டென்யூர் எடுக்கும்போது சதீஷ் மாதிரிலாம் 2 வருஷம் எடுக்காம 1 வருஷம் கம்மி பண்ணி எடுத்தோன்னா இஎம்ஐல லாபம் பார்க்கலாம். அதானே? டேய் மணி, இது தெரியாம நான் வேற ஆல்ரெடி இஎம்ஐல பைக் எடுத்துட்டேன். இப்போ என்னோட இஎம்ஐ எப்படா கம்மி பண்றது? டேய், ப்ரீ க்ளோசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீ மாதம் 4,445 பே பண்ணிட்டு வரியா? ஒரு 6-7 மாதம் கழிச்சு, இல்லை 10-12 மாதம் கழிச்சு நான் மொத்த அமௌண்ட்டையும் கட்டி இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கணக்கெலாம் போட்டு ஒரு அமௌண்ட் வந்து உன்னை பே பண்ண சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீ மொத்தமாக இஎம்ஐ கட்டினதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வருதுல்ல, அந்த அமௌண்ட்டை விட அது கம்மியாக தான் வரும். ஆனால் அந்த ப்ரீ க்ளோஷர் பண்ணுறப்ப எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் பிடிப்பாங்க, எவ்வளோ ரூபா கட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே நீ பைக் எடுத்துருப்பில ஷோரூமு, அந்த ஷோரூமில் போயிட்டு வேலை வரைய கேட்டால் அவங்க அந்த ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது டோட்டல் அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கணும். அது சரி சார், நீங்கள் எப்படி 20,000 வரைக்கும் மிச்சம் பண்ணீங்க? நானும் அதே கேள்வி தான் கேட்க போகிறேன். நீ எப்பறம் 20,000 வரைக்கும் மிச்சம் பண்ண? அது எப்படின்னா, மணி ஒரு பழைய பைக் ஒன்று வச்சுருந்தேன். அது செல்ஃப் அடித்தா எடுக்காது, நம்ம நினச்ச நேரத்துக்கு ஆன் ஆகாது, போய்கிட்டே இருக்கும் போல பாதியிலே நிற்கும், கிக்கர் போட்டால் எடுக்காது. இப்படி ஓடசலான ஒரு பழைய பைக்கை வச்சுக்கிட்டு நான் பல்சர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி மாதம் 10,000 இப்படி ஒரு வருஷம் சேர்த்தேன். அதாவது 11 மாதம் சேர்த்து முடிக்கும் போதில் 1,10,000 என் கையில் இருந்துச்சு. அந்த காசை அப்படியே கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் கொடுத்துட்டு ரெடி கேஷாக கொடுத்து அப்படியே பைக் எடுத்துட்டான். இப்போ நீ இஎம்ஐயில் எடுத்தினா 1,27,000 வருமா? இப்போ 1,10,000 அப்படியே கொடுத்து எடுத்தனால 20,000 வந்து சேமிச்சான்.
ஆனால் இவனை மாதிரி பைக் எடுக்கணும் அப்படின்னா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் பைக் எடுக்க முடியும். அபி பைக் மட்டும் இல்லைடா, இப்போ ஒரு மொபைல் வாங்க போகிறேன், இல்லை ஒரு வாட்ச் வாங்க போகிறேன் அப்படின்னா அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்து வச்சுட்டு மாதம் அதுக்கு வந்து அமௌண்ட்டு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ அமௌண்ட்டு மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பொருளை வந்து வாங்கிடுவேன். இப்போ இதில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. இப்போ நம்ம அமௌண்ட்டு மொத்தமாக சேர்த்து வச்சிடுறோமா, நம்ம சேர்த்து வைக்கிற நேரத்தில் அந்த மொபைலோட ப்ரைஸு கம்மியாக வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த ப்ரைஸை கொடுத்து அந்த மொபைல் வாங்கிட்டு மிச்ச காசு நமக்கு மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த ப்ரைஸுக்கு அதோட அட்வான்ஸான மொபைல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் இப்படி பிளான் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். கிட்ட ஏதோ ஒரு அப்படி இப்படின்னு ஓட்டின்னு போகிறதுக்காச்சும் ஒரு வண்டி இருந்தது, அதனால் நீ பொறுமையாக சேர்த்து வச்சு பைக்ன்றது வாங்கினேன். ஆனால் என்கிட்ட அது கூட இல்லையேடா. அதனால் நீ சொன்ன மாதிரி இந்த இஎம்ஐ ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு வண்டி வாங்கிக்கிறேன். இப்போ ஆமாண்டா அபி, இப்போ சில பேரோட குடும்ப வருமானம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களாம் எடுத்தோன்னே இஎம்ஐல அதிகமாக போட முடியாது. மாதம் 8,000 12,000. அப்போ அவங்களாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறது நல்லதான் மாதத்தை. இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் அதிகமாக கட்ட முடியாது. அப்போ அவங்க அந்த மணி சொல்கிற மாதிரி அந்த மாதத்தெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன இப்போ உடனே தான் தேவைப்படுது, கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் காசை சேர்த்து வச்சுட்டு மணி சொன்ன மாதிரி இஎம்ஐல போட்டுக்கிட்டா உனக்கு காசு மிச்சம் தானே. சார் ஆக மொத்தம் நம்ம ஷோரூமில் தான் வண்டி எடுக்கிறீங்க, மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரிங்க ஆஃப் லேட் வந்து இஎம்ஐயில் பொருள் வாங்குறது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 21 வயசு யங்ஸ்டருக்கு படித்து முடிச்சோன்னே என்ன சம்பளம் கிடைக்குமோ அதை விட 4 மடங்கு 5 மடங்கு இன்னைக்கு தேதிக்கு படித்து முடிச்சோன்னே யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான சம்பளம் கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே வாங்கிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, அதனால் அதை செய்கிறாங்க. இப்போ சமீபமாக கூட நம்மளுடைய தம்பி சதீஷ் கூட ஆப்பிளில் வந்திருக்க லேட்டஸ்ட்டு ஃபோனு விலை என்னென்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ இஎம்ஐலாம் நீ கூட்டி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட்டோ அதை விட அதிகமாக வரும்லப்பா அப்படின்னு கேட்டால், இல்லைன்னா இது நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நான் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறனோ அதே அளவு தான் மொத்த ஃபோனுடைய தொகையுமே இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு கேல்குலேட்டிவாக ஒரு டெசிஷன் எடுத்து அதை செய்கிறான். அதே மாதிரி நம்ம தம்பி மணியும் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஒன்று வாங்கினான். டக்குன்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டானே பைக் எடுக்கணும்னு சொல்லி. என்னப்பான்னு கேட்டால் அண்ணே ரெடி கேஷில் வாங்கிட்டேனே, மாதம் நான் சம்பளம் வாங்கினதில் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு செலவு பண்ணாமல் ரெடி கேஷ்லேயே வாங்கிட்டேனே அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு தேதிக்கு நிறைய சம்பளம் வாங்குறாங்க இளைஞர்கள் அப்படின்னாலும், அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்கனாலும், அவங்க அப்பா அம்மாட்ட கேட்காம, அப்பா அம்மாவை போட்டு அரிக்காமல், அப்பா அம்மாவை நொய்ங்காமல் அவங்களுடைய பேர்லேயே அவங்க எடுத்துக்கிறணும். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன தேவையோ நான் வாங்கிக்கிறேன்னு நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கூட எங்கள் அப்பா அம்மா எனக்கு வீடு கட்டி கொடுக்கலன்னு அவங்களை குறை சொல்கிறத விட, நானே என் சம்பளத்தில் மாதம் ஹோம் லோன் போட்டு நான் ஒரு வீட்டை கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான ஆரோக்கியமான விஷயங்க. நம்ம எப்பயுமே அந்த கனவுகளுக்கு தடையே போடக்கூடாது. நான் ஒரு மாளிகை கட்டணும்னு நினச்சாலும் ஆமாம் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தணும். நான் ஒரு BMW கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீ வாங்குன்னு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்தணும். அது வாங்குறது மாளிகை கட்டுறது எதுவுமே தவறில்லை. நேர்மையான முறையில் பணம் சம்பாதிப்பது என்றைக்குமே குற்றமே கிடையாது. நல்ல முறையில் சேர்த்து வச்சு நம்மளுடைய திறமை வளர்த்துக்கு நிறைய பணம் சம்பாதிங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உழைப்போடு சேர்த்து ஒழுக்கமும் இருந்தால் சூப்பராக இருக்கும். நிறைய அவங்கவுங்க பேரில் சொந்தமாக அவங்கவுங்க பொருளாதாரத்தில் மேம்படுறது இன்றைக்கி இளைஞர்களுக்கு மத்தியில் நல்லா இருக்குது. அதுதான் இன்றைக்கி நாங்களும் சொல்லணும்னு நினச்சோம். நீங்களும் இதே மாதிரி இருங்க. உங்களுடைய பசங்களுக்கும் இப்படி ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி எடுத்து காட்டுங்க. நன்றி.